வணக்கம் மாணவர்களே. தரம் 10 வரலாறு பாடத்திலே 3ஆம் தவணைக்குரிய பாட அலகுகளில் ஒன்றான இலங்கையும் மேற்குலகமும் எனும் பாட பரப்பிலிருந்து பல்வேறு தகவல்களை இந்த காணொலியினூடாக உங்களுக்கு நாங்கள் தருவதற்காக காத்திருக்கின்றோம். நான் ராஜு மனோகரன், ஜெயலலிதா தேசிய பாடசாலையினுடைய ஆசிரியர். இலங்கையும் மேற்குலகமும் அல்லது இலங்கையும் மேலை தேயம். இலங்கையை மேற்குலக நாடுகளான போர்த்துக்கல் 1505 தொடக்கம் 1658 வரையிலான காலப்பகுதியில் இலங்கையினுடைய கரையோர பிரதேசத்தில் ஆட்சி செய்தது. அதே போல 1658 தொடக்கம் 1796 வரையிலான காலப்பகுதியை இலங்கையினுடைய கரையோர பிரதேசத்தை மேலைத்தேய இனமான ஒல்லாந்து ஆட்சி செய்தது. இப்போது நாங்கள் ஒல்லாந்தை நெதர்லாந்து என அழைப்போம். அதனைத் தொடர்ந்து 1796 தொடக்கம் 1948 வரையிலான காலப்பகுதியில் இலங்கையினுடைய கரையோரம் மட்டுமல்லாது இலங்கையை முழுவதும் ஆட்சி செய்த ஒரு இனமாக பிரித்தானிய இனம் காணப்படுகிறது. ஆகவே பிரித்தானியருடைய ஆட்சி காலம் 1796 தொடக்கம் 1948 வரையிலான காலப்பகுதியிலே இலங்கையிலே இடம்பெற்றுள்ளது. அந்த வகையிலே மேற்குலகத்துக்கும் இலங்கைக்கும் ஏராளமான தொடர்புகள் இருக்கிறது. அரசியல், பொருளாதார, சமூக என பல்வேறு தொடர்புகள் இருந்த போதிலும் இந்த பாட அலகிலே போர்த்துக்கல் ஒல்லாந்து பற்றிய தகவல்களை அதிகமாக நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். தரம் 11 பிரித்தானியர் ஆட்சி பற்றி நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினத்துக்கான அல்லது இந்த காணொலியினூடாக போர்த்துகேயருடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் நடைபெற்ற அரசியல், பொருளாதார, சமூக மாற்றங்களையும், அதைத் தொடர்ந்து ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் நடைபெற்ற அரசியல், பொருளாதார தொடர்பான விடயங்களையும் இந்த காணொலியினூடாக நாங்கள் எடுத்துவதற்காக காத்திருக்கின்றோம். எனவே போர்த்துகேயருடைய ஆட்சி காலத்தில் இலங்கையினுடைய ஆட்சி, அதே போல ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் எவ்வாறான ஆட்சி இடம்பெற்றது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த மேலைத்தேய இனமானது அல்லது மேலைத்தேயர் கீழே தேசத்தினுடைய பயண பாதைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாந்தினோபிள் துருக்கியர் ஆக்கிரமிக்கப்பட்டதன் பின்னர் நாடு காண் பயணம் உருவானது. அதன் அடிப்படையிலே நாடு காண்கள் அல்லது நாடினை கண்டு அதுக்கான பாதையினை கண்டுபிடிப்பதற்கான செயற்பாடுகள் ஐரோப்பாவில் இடம்பெற்றிருந்தது. நாடு காண் பயணத்துக்கு முன்பதாகவே ஐரோப்பியர் கீழே தேசத்துக்கு வருகை தந்த பாதை தொடர்பாக இந்த காணொலியிலே நாங்கள் அடுத்து பார்க்கவிருக்கின்றோம். 3 வகையான பாதைகள் எங்களுடைய பாட புத்தகத்திலே தந்திருக்கின்றார்கள். அவை பொதுவாக நாங்கள் 2 வழியான பாதைகளாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று தரைவழி பாதை, மற்றொன்று கடல் வழி பாதையாக நாங்கள் பார்க்கலாம். தரைவழி அல்லது கடல் வழி பாதையை நாங்கள் பொதுவாகவே பட்டுப்பாதைகளாகவே பார்க்கின்றோம். சீனாவுக்கு இடையிலான ஒரு பட்டுப்பாதை ஆரம்ப காலத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான விஷயங்களை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். ஐரோப்பாவின் மிக முக்கியமான சந்தையாக அல்லது வர்த்தக நிலையமாக கருதப்படுகின்ற கான்ஸ்டாந்தினோபிள் தலைநகரத்தில் இருந்து பாரசீகம், அதோடு மத்திய ஆசியா, அந்த வழியாக சீனாவை வருகின்ற பாதை ஒரு பட்டுப்பாதையாக காணப்படுகிறது. கான்ஸ்டாந்தினோபிள், பாரசீகம், மத்திய ஆசியா, அதனூடாக சீனாவை வருகின்ற பாதை. இந்த பாதை ஆரம்ப காலத்திலே இந்த ஐரோப்பியர் பயன்படுத்திய ஒரு பாதையாக கருதப்படுகிறது. இது ஒரு பட்டுப்பாதையாக சொல்லப்படுகிறது. பொதுவாக இது பட்டுப்பாதையாகவும் அதே போல ஒரு தரைமார்க்க பாதையாகவும் கருதப்படுகிறது. அவ்வாறே 2வது பாதையாக இது நாங்கள் கடல் வழி பாதையாக பார்க்கலாம். கான்ஸ்டாந்தினோபிளில் இருந்து மத்திய தரைக்கடல் வழியாக எகிப்தினூடாக செங்கடலை கடந்து இந்து சமுத்திரத்தை அடைந்திருக்கின்றார்கள். இது கடல் வழி பாதையாகவே சொல்லப்படுகிறது. பொதுவாக இதில் கடல் மார்க்க பாதையே அதிகமாக காணப்படுகிறது. கான்ஸ்டாந்தினோபிளில் இருந்து மத்திய தரைக்கடல் வழியாக எகிப்தினூடாக செங்கடலை அடைந்து இந்து சமுத்திரத்தை அடைந்திருக்கின்றார்கள். இது கடல் வழி பாதையாக சொல்லப்படுகிறது. அதே போல இன்னும் ஒரு பாதை இருக்கிறது. கான்ஸ்டாந்தினோபிளில் இருந்து பாக்தாத் வழியாக பாரசீக வளைகுடாவின் ஊடாக இந்தியாவினுடைய மேற்கு கரையோரத்தை இந்த ஐரோப்பியர்கள் அடைந்திருக்கின்றார்கள். இந்த 3 பாதையின் ஊடாகவே ஆரம்ப காலத்தில் ஐரோப்பியர் ஆசியா கண்டத்துக்கு இடையிலான வர்த்தக தொடர்புகள் இடம்பெற்றிருக்கிறது என்பது வரலாற்று ரீதியாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக